ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்மை காலமாகவே பிட்காயின்கள் குறித்த பேச்சு பரவலாக எழுந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம், ஒரு பிட்காயின் மதிப்பு அண்மையில் 1,00,000 அமெரிக்க டாலரை கடந்து வர்த்தகமானது. இந்திய ரூபாயின் மதிப்பில் ஒரு பிட்காயின் மதிப்பு கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் ஆகும். எனவே தொடக்கத்தில் பிட்காயின்களில் ஆயிரங்களில் முதலீடு செய்தவர்கள் எல்லாம் தற்போது கோடீஸ்வரர்களாக இருக்கின்றனர். பிட்காயின் எனப்படும் கிரிப்டோ கரன்சிகளை சட்டப்பூர்வமாக நாம் பெரும்பாலான நாடுகளில் பயன்படுத்த முடியாது. 2010ஆம் ஆண்டில் ஒருவர் 10,000 பிட்காயின்களை செலுத்தி ஒரு பீட்சாவை வாங்கினாராம். தற்போது அந்த 10,000 பிட்காயின்களின் மதிப்பு 8,000 கோடி என்பதுதான் பிட்காயினின் வளர்ச்சி நமக்கு எடுத்து காட்டுகிறது. லாஸ்லோ ஹெனிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஐடி ஊழியர் கடந்த 2010ஆம் ஆண்டு மே 17ஆம் தேதி பீஸா வாங்குவதற்காக தன்னிடம் இருந்த 10,000 பிட்காயின்களை பயன்படுத்தி பீஸா வாங்கியிருக்கிறார். அப்போது ஒரு பிட்காயினின் மதிப்பு $41. தற்போது அதன் மதிப்பு கிட்டத்தட்ட 10,000 கோடிகள். உலகின் மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சியாக பிட்காயின் பார்க்கப்படுகிறது. நடப்பாண்டில் பிட்காயின் அசுர வளர்ச்சியை அடைந்து முதலீட்டாளர்களுக்கு பெருமளவில் தந்தது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற்று டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பிட்காயின்களின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது. $1,00,000க்கும் அதிகமான தொகைக்கு வர்த்தகமான பிட்காயின் மதிப்பு திடீரென $92,000க்கும் கீழ் குறைந்து இருக்கிறது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கலாம் என்ற தகவல் பரவுவது இதற்கு காரணமாக சொல்லப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் கிரிப்டோ கரன்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் கொண்டவர். இவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க கிரிப்டோ கரன்சி பயன்பாடு மற்றும் கையிருப்பு தொடர்பாக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த எதிர்பார்ப்பில் தான் பிட்காயின் மதிப்பும் $1,00,000 கடந்து வர்த்தகமானது. ஆனால் அமெரிக்க மத்திய வங்கியின் தலைவர் ஜெரோம் பவல் பிட்காயினை சேமித்து வைப்பதற்கான எந்த ஒரு முயற்சியிலும் மத்திய அரசு ஈடுபட விரும்பவில்லை என கூறியிருந்தார். இதனை அடுத்து பிட்காயின் மதிப்பு தற்போது குறைந்து வருகிறது. இருந்தாலும் பிட்காயினின் அசுர வளர்ச்சியை நம்மால் கவனிக்காமல் இருக்க முடியாது. இந்தியாவை பொறுத்தவரை பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சிகளில் நாம் செய்யும் முதலீடுகள் மூலம் நமக்கு கிடைக்கும் வருமானத்தில் 30% தொகையை வருமான வரியாக செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.